ஏன்னா வந்து விஜயகாந்த் கிட்ட சவாலே விட்டாங்களாம், நீங்கள் வந்து ரஜினியை நீங்கள் வந்து மலேசியா சிங்கப்பூர் கூட்டின்னு வந்துருங்க பார்க்கலாம் அப்படின்னு. அந்த சமயத்தில் கூட ஒரு பிரச்சனை வந்தது, அஜித் ஏன் வரல. அந்த சமயத்தில் அஜித் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகை வந்து ஒரு 3 லட்சமோ 4 லட்சத்தையும் கொண்டு வந்து விஜயகாந்த் கிட்ட கொடுக்கும் பொழுது அதை தள்ளி விடுறாங்க. மறுபடியும் ஒரு அஜித் ரொம்ப பொறுமையாக இருந்துட்டு அவர் தன்னுடைய சட்டையை கழட்டி காமிக்கிறாரு. காமிச்சு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 36 37 ஆப்ரேஷன் பண்ண வடுக்கள் இருக்கு. இதில் பையிலிருந்து இவ்வளோ மாத்திரை எடுத்து காமிக்கிறேன். ஒரு நாள் நான் சாப்பிடக்கூடிய டேப்லெட் இவ்வளோ டேப்லெட்னு விஜயகாந்த் உண்மையிலேயே அழ ஆரம்பிக்கிறார். ஏன்னா ஒரு 2 ஷாட் நடிப்பாரான் அஜித், போயிட்டு ஒரு பெட்டு ஒன்று போட்டிருப்பாங்க, அதில் கொஞ்ச நேரம் படுத்துட்டு சார் ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து ஷார்ட் ரெடி ஆகும்போது அதே இதோட வந்து, ஏன்னா இந்த முதுகு வலி தாங்க முடியாத வணக்கம் மக்கள், திஸ் இஸ் விஜய் பிராணேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் என் கூட இருக்கிறவர் சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் செய்யார் பாலு அவர்கள் தான். அவர்களோட தான் இன்னைக்கு சினிமா பத்தி நிறைய விஷயங்கள் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அண்ட் சார், எங்களோட முக்கியமான கேள்வி என்னன்னா, தொடர்ந்து நாங்க நிறைய பேரை பேட்டி எடுக்கும்போது அவங்க எல்லாருமே சொன்னது விஜயகாந்த் அவர்களை பத்தி ரொம்ப பெருமையா தான் சொன்னாங்க, அவ்வளவு உதவி செஞ்சதா சொன்னாங்க. தமிழ் சினிமாவுக்கு அவரால் கிடைச்ச ஒரு மெமரபிளான விஷயம் என்னது சார்? எதனால அவரை எவ்வளவு பாராட்டு? உண்மையே வந்து ஒரு ஆளுமையான ஒரு மனிதர் வந்து விஜயகாந்த் வந்து எந்த விதத்திலும் அது பல சம்பவங்கள் சொல்லலாம். வந்து குறிப்பாக சினிமாவில் திரையுலகில் ஒரு பிரச்சனை அப்படின் பொழுது வந்து பொதுவாகவே எந்த ஹீரோக்கள் வந்து பிரச்சனைக்குள்ளே வரவே மாட்டாங்க வந்து. ஏன்னா பயம் அவங்களுக்கு வந்து. ஓகே, நம்ம போய் பிரச்சனையை தொட்டுட்டோம்னா நமக்கு இருக்கிற பரபரப்பில் வந்து நமக்கு இதாகிடுமா, மீடியா முன்னாடி நம்மளை வந்து வேறு மாதிரி ஏதாவது இது பண்ணிடுவாங்களோ அப்படின்னால வந்து எல்லாம் வெளியே வந்து மேடையில் வந்து குரல் கொடுப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மீடியா முன்னாடி பேசுவாங்க, கேமரா முன்னாடி பேசுவாங்களே கண்டி பிரச்சனைன்னு வரும்பொழுது அப்படியே அப்பிட் ஆகிடுவாங்க. அதில் தைரியமாக நின்ன ஒரு நபர் வந்து விஜயகாந்த் தான். பல பிரச்சனைகள் குறிப்பாக வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து நடிகர் சங்க கடனை வந்து அடைச்சது வந்து விஜயகாந்த் தான். அவ்வளோ காலத்தில் எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட ஒரு நடிகர் சங்கம் அதை அப்படியே கொண்டு வராங்க. கொண்டு வந்து ஒரு கட்டத்தில் விஜயகாந்த் கிட்ட வரும்போது இவ்வளோ கடன் இருக்குதுன்னு, ஏங்க இவ்வளோ கடனை வச்சுன்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா, வேறு வழி இல்லை கேப்டன்னா, என்ன ஆளாளுக்கு இவ்வளோ கோடிகளில் சம்பளம் வாங்குறீங்க, அதுலேருந்து ஒரு சில லட்சத்தை போட்டாலும் இந்த கடன் அடைக்கலாம்னா அவங்க யாரும் ஒரு பைசா கூட நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்பொழுது இவங்க சரி ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துவோம், அந்த கலை நிகழ்ச்சியை மலேசியா சிங்கப்பூரில் நடத்துவோம் அப்படின்னு முடிவாகுது. முடிவாகும்போது அதுலேயும் ஒரு சிக்கல் வருது. என்னென்னா வந்து இருக்கிற ஆர்டிஸ்ட் வந்து நீங்கள் வரவங்க வேறனா வந்து இந்த 3rd கிரேட் 4th கிரேட் கதாநாயகர்கள் தான் வருவாங்க. நீங்கள் ஒரு ரஜினி கமலையும் வந்து கூட்டின்னு வரவே முடியாது அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும்போது நான் கூட்டின்னு வரேன், அந்த விழா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துகிறேன், நான் நடிகர் சங்க கடனை அடைக்கிறேன் அப்படின்னு சொன்னது வந்து விஜயகாந்த் தான். அந்த சமயத்தில் கமல் கூட வந்துடுவார். ரஜினி வந்து எந்த பொது விழாக்கள்லையும் கலந்துக்காமல் இருந்தவர். சென்னைக்குள்ளே நடக்கிற விழாக்கள்லேயே கலந்துக்காமல் இருந்தப்போ இவர் போயிட்டு, ஏன்னா வந்து விஜயகாந்த் கிட்ட சவாலே விட்டாங்களாம், நீங்கள் வந்து ரஜினியை நீங்கள் வந்து மலேசியா சிங்கப்பூர் கூட்டின்னு வந்துருங்க பார்க்கலாம் அப்படின்னு. ஓஎஸ் கார்டனில் அவர்களுடைய வீட்டில் ஒரு 10-15 பேரோட நடிகர் சங்க நிர்வாகிகளோடு போகும்பொழுது நேராக போயிட்டு அவர் வீட்டு தரையில் உட்காந்துட்டார். அவர் கூட நான்லாம் போயிருக்கிறேன். போயிட்டு உட்காந்துட்டார். உட்காந்துட்டு அவர் ரஜினி அண்ணன் தான் கூப்பிட்டார். ரஜினி அண்ணனும் அவர் பதறாரு. ரஜினி வந்து விஜய் விஜய் எழுதுருங்க, விஜய் எழுதுங்க, அதெல்லாம் கிடையாதுன்னா நீங்கள் வரேன்னு சொல்லுங்கள். ஏறக்குறைய அந்த ஒரு தருணா மாதிரி பண்ணார். அது உள்ளிருப்பு போராட்டம் கூட சொல்லலாம். வந்து இல்லை 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 மறுபடியும் அவர் ஏதாவது ஒரு விதத்தில் சொல்லலான்னு பார்த்தா, இல்லைண்ணா நீங்கள் வரேன்னு சொல்லுங்கண்ணே, நீங்கள் வந்தால் தானே அடுத்து போனோம். அப்புறம் வேறு வழி இல்லாமல் நான் வர விஜய் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் போய் சேரில் உட்காந்தார். அதுக்கப்புறம் தான் டீ சாப்பிட்டாரு. இப்படி கூப்பிட்டு வந்தார். அந்த சமயத்தில் கூட ஒரு பிரச்சனை வந்தது, அஜித் ஏன் வரல அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தப்போ அஜித் எல்லாரும் வந்துட்டாங்க. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா அந்த சமயத்துலேருந்து பரத்லேருந்து கரட்டாண்டி வரைக்கும் எல்லாரும் வந்து கிளம்பி போயிட்டாங்க. வந்து இந்த காதல் படத்தில் நடித்த கரட்டாண்டி வரைக்கும் உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வந்து கொண்டு போயிட்டாங்க. அஜித் வரலன்னா அஜித்தை பற்றி ஒன்றும் பாதியமாக வந்து விஜயகாந்த் கிட்ட சொல்லி அந்த சமயத்தில் வந்து அவர் வந்து பயங்கரமான திமிர் பிடிச்சவர், அவர் எந்த இதுக்கும் வரமாட்டார், அவரால் ஐயோ இறுதியா ஒரு நாள் ரெட்டே போடலாயா அப்படின்ற அளவுக்குலாம் வந்து கோபமாக்கி சும்மா சுற்றி இருக்கிறவங்க இது பண்ணுறது தான். இந்த நிகழ்ச்சியெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்து ஒரு பெரிய தொகையை வந்து கொடுத்து அப்புறம் பேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு தள்ளுபடியும் கொடுத்தவங்க அந்த கடனை ஏறக்குறைய முடிச்சுட்டாங்க. அந்த சமயத்தில் அஜித் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகை வந்து ஒரு 3 லட்சமோ 4 லட்சத்தையும் கொண்டு வந்து
விஜயகாந்த் கிட்ட கொடுக்கும் பொழுது அதை தள்ளி விடுறாரு. அதை தள்ளி விட்டு பயங்கரமாக கோபமாக பேசுகிறாரு. பேசி நீ எவ்வளோ பெரிய ஆளா நீ, அதுவா இதுவா அப்படின்ட்டு கொந்தளிக்கிறாரு. ரஜினி கமலோட பெரிய ஆளா நீங்கள், உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்க அப்படின்போது அவர் எல்லாத்தையும் சைலண்டாக இருந்துட்டு கொஞ்சம் உள்ளே வரீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இதெல்லாம் நடிகர் சங்கத்தில் நடக்குது. நான் ஏங்க வரணும், நீங்கள் வாங்க உங்கள் காசு எடுத்துக்குங்க, அதை விட அதிகமான காசு இது பண்ணிட்டு நீங்கள் எடுத்துமோங்க அப்படின்றாரு. மறுபடியும் ஒரு அஜித் ரொம்ப பொறுமையாக இருந்துட்டு கேப்டன் கொஞ்சம் உள்ளே வாங்க எனக்கு அப்படின்னு பக்கத்தில் இருந்தவங்களும் அதை என்னதான் போய் கேளுங்க அப்படின்போது அவர் தன்னுடைய சட்டையை கழட்டி காமிக்கிறாரு. காமிச்சு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 36-37 ஆப்ரேஷன் பண்ண வடுக்கள் இருக்குது. என்ன அது அப்படின்னு கேட்குறாரு. வந்து இதுதான் கேப்டன்ட்டு ஒரு இதில் பையிலிருந்து இவ்வளோ மாத்திரை எடுத்து காமிக்கிறேன், ஒரு நாள் நான் சாப்பிடக்கூடிய டேப்லெட் இவ்வளோ டேப்லெட்னு விஜயகாந்த் உண்மையிலேயே அழ ஆரம்பிக்கிறார். ஏன்னா ஒரு எமோஷனலான மனிதன், குழந்தை மாதிரி விஜயகாந்த் வந்து யார் எது சொன்னாலும் கேட்டுப்பாரு. நிஜம்னு வந்தப்போ வந்து அப்படியே டோட்டலாக மாறிடுவார். அழுது இதுவாகி எப்படிங்க நீங்கள் இந்த உடம்போடு நடிக்கிறீங்க அப்படின்ட்டு. ஏன்னா அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ராஜ் கபூர் கூட என்கிட்ட சொல்லியிருக்காரு. வந்து அவள் வருவாள நான் படம் நடிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஷாட் நடிப்பாரான் அஜித், போயிட்டு ஒரு பெட்டு ஒன்று போட்டிருப்பாங்க, அதில் கொஞ்சம் நேரம் படுத்துக்கிட்டு சார் ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து ஷார்ட் ரெடி ஆகும்போது அதே இதோடு வந்து ஏன்னா இந்த முதுகு வலி தாங்க முடியாத இதனால வந்து தொடர்ச்சி. உங்களுக்கு வந்து ஆனந்த பூங்காற்றின்னு ஒரு படம், அஜித்து கார்த்திக், நவரச நாயகன் கார்த்திக் 2 பேரையும் வச்சு தினத்தந்தியில் ஒரு ஆட் வந்துடுது. ரோஜா கம்பெனிஸ் காஜா மையன் தான் படத்துடைய தயாரிப்பாளர். படம் வந்து ஓப்பனிங்கில் பெரிய பிரமாதமான வரவேற்பு. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு டெய்லி பேப்பரில் ஒரு விளம்பரம் கொடுத்தீங்கன்னா, தினத்தந்தியில் ஒரு 1/2 பக்கம் 1 பக்கம் கொடுத்தீங்கன்னா அதை வச்சு உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து அட்வான்ஸ் பண்ணுவாங்க, காசு கொடுப்பாங்க, அந்த படத்தை வந்து புக் பண்ணுவாங்க ஆரம்பத்திலே. அப்படி பெரிய ஐப் வரும்பொழுது அப்போ தான் உடம்பு வந்து அவருக்கு வந்து அஜித்துக்கு வந்து ரொம்ப முடியாமல் போகுது. கீழ்ப்பாக்கத்து பக்கத்தில் இருக்கிற ஒரு தனியார் மருத்துவமனையில் அவர் அட்மிட் ஆகிறாரு. ஆகும் பொழுது இவரை காஜா மைதனை வந்து நிறைய பேர் வந்து ட்விஸ்ட் பண்ணி விடுறாங்க. சார் அவர் திரும்ப வரவே மாட்டார், ரொம்ப கஷ்டம், நீங்கள் வந்து ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் கடன் வாங்கியிருக்கீங்க, இந்த படமே வந்து டேக் ஆஃப் ஆகாது, ட்ராப் ஆகிடும் அப்படின்னு இவருக்கு பயம் வந்தது. ஒரு ப்ரொடியூசருக்கு அங்கங்கே கடன் வாங்கி பண்ணியிருக்காரு. பயம் வந்தவொடனே போயிட்டு அஜித் கிட்ட பேசுகிறேன், சார் அவங்களாம் யாரும் சொல்கிறத நம்பாதீங்க, ஒரே ஒரு வாரம் பொறுத்துங்க, ஒரு வாரத்தில் நான் வந்துடுறேன்னா திரும்ப வந்தோடனே திரும்ப சுற்றி உள்ள ஆட்கள்லாம் வந்து சொன்னப்போ இவருக்கு ஒரு சின்ன சபலம் தட்டுது. அஜித்துடைய ஸ்டில்லை எடுத்துட்டு பிரசாந்தோடைய படத்தை வச்சு அடுத்த நாள் வந்து தினத்தந்தியில் ஒரு விளம்பரம் வருது. இது வந்து பிரசாந்தோடைய தந்தை தியாகராஜனுக்கு இந்த உள் விவகாரம் தெரியாது. வந்து போனோன்னே இதை அஜித் பார்த்துட்டு பதறி போய் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து எழுந்து வந்து, ஏன்னா அவருடைய சினிமா கேரியரே அதான், அப்போ தான் வளர்ந்துக்கிட்டு வர்றாரு. அப்போ காஜா மைதீன் ஆஃபீஸ் வந்து அசோக் நகர்லேருந்து பில்லர்கிட்ட இருந்தது. வந்து அந்த இதோடய வந்து அழலை வந்து கேட்குறாரு. கேட்டவுடனே காஜா மைதீன் மனசு மாறுது. அதுக்குள்ளே பிரசாந்தோடைய தந்தை தியாகராஜனுக்கு விஷயம் தெரியுது. அவர் இப்படி ஒரு ஹீரோ கமிட்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு வளர்ந்த ஒரு பிரசாந்த் இதெல்லாம் கொண்டு வராதிங்கன்னு சொல்லி திரும்பவும் அஜித் படத்தை வச்சு அந்த படம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த உடம்பு வந்து ஸ்ட்ரகிள் கொடுக்கும்போதெல்லாம் வந்து ஒரு ரெஸ்ட்டை போட்டுட்டு வந்து நடிப்பார். இந்த விஷயங்கள் முழுக்க வந்து விஜயகாந்துக்கு தெரிய ஆரம்பிச்சுன்னா ரொம்ப கண்கலங்கி போய் அவரை கட்டி அணைச்சி அந்த 3 லட்சம் திருப்பி கையில் கொடுத்துட்டு, இன்னும் நானாக இருந்தேன்னா வரக்கூட மாட்டேன், நான் இதுக்கு வந்து என்ன தம்பி இது மாதிரி இருக்கிறீங்கன்ட்டு சொன்ன பிறகு, இல்லை சார் இது வந்து நடிகர் சங்கத்துக்கு சேர வேண்டியது, என்னுடைய பங்கு இது, இதை வச்சுக்கோங்க நீங்கள் அப்படின்னு சொன்னது வந்து இதெல்லாம் வந்து இப்படி நிறைய சம்பவங்கள் விஜயகாந்தை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இது ஒரு உதாரணமாக சொல்லலாம். நம்ம விஜயகாந்த் அவர்கள் மற்றவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அஜித்துக்குமே ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு நபராக தான் இருந்திருக்காங்க. இந்த ஒரு சந்திப்பு ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்துச்சு சார். நிறைய விஷயங்கள் சினிமா சம்பந்தமாக பகிர்ந்துக்கிட்டீங்க சார். ரொம்ப நன்றி. வணக்கம்.